3 பிஹெச்கேன்னு ஒரு படம். இந்த அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மா இந்த மாரி நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும் அப்டின்னா, இந்த படம் வந்து 100க்கு 200% வந்து கனெக்ட் ஆகும். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 10,00,000 சேர்ப்போம். அந்த 10,00,000 சேர்ந்து வரும்போது நமக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும். ஒரு படிப்பே வராத ஒரு பையன் வந்து அவனோட பேஷன நோக்கி போறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்பாவோட ஆசைய வந்து பூர்த்தி பண்றதுக்கான ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு, வீடு வாங்குறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்பாங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நமக்கு சொந்த வீடு இல்லன்னா நம்ம பையன எப்படி பார்ப்பாங்க? நம்ம பொண்ண எப்படி பார்ப்பாங்க? ஈவன் அவங்க அந்த வீட கட்டி முடிக்கும்போது அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் நமக்காக அவ்ளோ உழைச்சு, அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த வீட கட்டி குடுத்து, நம்ம பசங்க எப்படியாவது ஒரு அந்த வீட்ல வந்து வாழ்ந்துரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா? அதையுமே அவ்வளோ அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சித்தார்த்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகுற வரைக்கும் அந்த ஆர்க் நல்லா இருந்தது அவரோட கேரக்டருக்கு. அப்ப படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸான ஜாபுக்கு போனா, அங்க ஹைரார்கியோட அந்த ஒரு பிரஷரு, அவங்க வச்சு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றது, எல்லாத்தையுமே ஒரு மொத்த ஃபேமிலி பேக்கா இந்த படத்துல குடுத்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. என்ன மாரி பசங்களுக்கு நம்மலாம் அப்பா மாதிரி ஆகணும். எங்க அப்பா மாதிரி நான் இருக்கணும். அந்த மாரி நம்ம ஆசைப்படுவோம். பட் இதுல ரியாலிட்டி என்னன்னா, அப்பா மாதிரி நீ ஆயிடாதடா தம்பி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு இதுவே. பட் நம்ம எல்லாருக்குமே நம்ம அப்பா மாரி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா. படத்த வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. நெறைய படத்த நம்ம இப்படி கொலை பண்ணி குழிய தோண்டி புதைச்சுட்டோம். பட் இந்த படத்த தயவு செஞ்சு அப்படி பண்ணிறாதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து படத்த இது பண்ணுங்க. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.